தம்பி நீங்க 2 பேரும் இங்க உட்காருங்க. ஐயா நாங்க இங்க உட்காரலாம் வரல, முதல்ல அண்ணனை பார்க்கணும். பதட்டப்படாதீங்க ஞானம், சொல்றது கேளுங்க, முதல்ல உட்காருங்க. என்னங்க சும்மா உட்காருன்னுக்கிட்டு? இப்படி உட்காருங்க, உங்க அண்ணன் வருவாரு. இது வருவாரா? யோ எங்க எங்க இருந்து வருவாரு? நீ என்னன்னு சொல்லி கூட்டியாந்த? எங்க அண்ணன்ட்ட கூட்டு போறேன் தானே கூட்டியாந்த? இப்ப என்னமோ உட்காரு வருவாருங்கிற. ஆமா முதல்ல நீ யாரு? உனக்கு எங்க அண்ணனுக்கு என்ன சம்பந்தம் சொல்லியா? சும்மா முடிச்சிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரிஞ்சு நீங்க என்னப்பா செய்ய போறீங்க? என்னடா இவரு? யோ என்ன விளையாடுறியா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓரா நக்கலா பேசிட்டு தெரியல. யாரு மரியாதையா? நீ யாரு? உனக்கு எங்க அண்ணனை எப்படி தெரியும்? அம்பட்டியும் ஒழுங்கு மரியாதை சொல்லிடு, இல்லாம அவனை நீ உசுரோட போக மாட்டே பாத்துக்க. ஏப்பா கதிர்வேலா, நீ என்ன கொல்றதுனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்லப்பா. நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். போற நாளை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன கொலை பண்ணிட்டா உங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரியாம போயிடும். டேய் என்னடா இவரு? ஏப்பா ஞானம், எதுக்காக இந்த ஊருக்கு வந்தீங்க? யார் சொன்னதை கேட்டு இந்த ஊருக்கு வந்தீங்க? ஜோசியர் சொன்னாரு தான் வந்தோம். ஜோசியர் என்ன சொன்னாரு? கிழக்கு பக்கம் போனீங்கன்னா ஒரு 100-120 மைல்ல உங்க அண்ணன் இருக்காருன்னு சொன்னாரு. ஜோசியர் சொன்னது சரிதான், உங்க அண்ணன் இங்கே தான் இருக்காரு. எந்த நம்பிக்கையில நீங்க இந்த ஊருக்கு வந்தீங்களோ அதே நம்பிக்கையில இந்த மண்டபத்தில் உட்காருங்க, உங்க அண்ணன் வருவாரு. நொந்து போய் வந்திருக்காருப்பா அவரு, அவ்வளவு சீக்கிரம் அவரை பார்த்துட முடியாது. நான் போய் அவர்கிட்ட பேசி அவரை வர சொல்றேன். நீங்க உட்காந்துருங்கப்பா, உட்காருங்க. என்ன இந்த ஆள் இப்படி தத்துவம் பேசிட்டு போறான்? எனக்கு என்னமோ அவன் சரியான ஆளா தெரியல. என்னத்தர தெரியல? நம்ம விவரத்தை சரியா தானே எல்லாம் சொல்லிட்டு போறாரு. யோ சும்மா அதே சொல்லிட்டு தெரியாதையா? அதான் நம்ம குடும்பத்து கூத்து தான் உலகத்துக்கே தெரியுதுல்ல. நம்ம தங்கச்சி அப்ப ஓடி போய் மானத்தை வாங்கி தொலைச்சிட்டா, அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கண்டவன் கண்டதை சொல்லிட்டு இருக்கான். சரிடா, அப்படி சொல்றதுனால இந்த ஆளுக்கு என்னடா லாபம் இருக்கு? ஏண்டா நம்மள இங்க உட்காரதானே சொன்னாரு. காலையில இருந்து நம்ம அண்ணனை தேடிட்டு இருக்கோம்ல, கண்டுபிடிச்சோமா? இல்ல அப்ப கூட வெயிட் பண்ண வேண்டியதானே? யோ நம்மளால தான் என் அம்பிட்டு பயலுக்கும் லாபம். ஆனா நமக்கு அவங்க செஞ்ச மாதிரி ஊர் பூரா பேசிட்டு திரியுறாங்க. டேய் 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 கதிரு, என்ன என்னடா? ஒண்ணு இல்ல பின்ன ஆடுற? சரி வா உட்காரு வா. என்ன ரொம்ப மயக்கமா இருக்கா? உட்காந்துக்கிறேன். டேய் டேய் கதிரு என்னாச்சு? ஒண்ணு இல்லண்ணே, ஒரு மாதிரி கிறக்கமா வர்ற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் கோபப்பட்டு தொலைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, என்ன செய்யுது? சரி வா ஆஸ்பத்திரி போலாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். முதல்ல அண்ணன் வரட்டும், அவங்க வந்தாதான் இந்த இடத்த விட்டு நான் கிளம்புவேன். சரி எனக்கு தண்ணி எங்கேயாவது கிடைச்சா எடுத்துட்டு வரேன், நீ சாஞ்சி உட்கார். வேற ஒண்ணும் இல்லையே? ஒண்ணு இல்ல ஒண்ணு. டேய் இந்தா. என்னடா எப்படி இருக்கு? எதுக்கு என்கிட்ட கூட சொல்லாம போனாரு? நீயாச்சும் அப்பத்துக்கு அப்பா மாத்தி பேசுவேன். நான் அப்படியா இருந்தேன்? நான் அவர் காலடியிலே தானே கிடந்தேன். அவங்க என்ன சொன்னாலும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சேன்ல. என்கிட்ட கூட சொல்லாம எப்படி போக தோணுச்சு? சரி விடுறா, அவர் வந்துருவாரு. நீ கொஞ்சம் தெம்பா இருக்கியா? யோ அந்த ஆளுதான் என் தெம்பு. அந்த குரலை கேட்டு 2 நாளாச்சு, உறக்க முடியலையா?
உறங்க முடியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி உறங்கலான்னு கண்ண மூடி படுக்கிறேன். ஆனா திடீர்னு கதிரு எனக்கு குரல் வருது. ஐயோ வந்துட்டாருன்னு படபடன்னு எந்திரிச்சு பார்த்தா ஆடே இல்லை, வெறும் கனவு. ஏன் அதுங்களை நம்மளால அடக்க முடியாதா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அதுங்களை தூக்கி போட்டு மேய்ச்சி கொண்டிருக்க மாட்டேன். அவர் சொன்ன நான் செய்வேயா? எவனா இருந்தாலும் யோசிக்காம இறங்கி அடிச்சிருக்கேன். அது அவருக்கும் நல்லா தெரியும். ஆனா எதுக்கு எப்படிலாம் பண்ணிட்டு போனாரு? இன்னொரு விஷயம் தெரியுமாயா? அதான் எனக்கு அண்ணன் இல்லையா, அப்பா. அப்பா மகன் எனக்கு ஞாபகமே இல்லைன்னு இன்னைய வரைக்கும் அவரு தானே அப்பாவை நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ அந்த அப்பனையே தொலைச்சிட்டு உக்காந்துருக்கேனே. இந்த கதிரு, நீ சொல்றது எல்லாருக்கும் தான் இருக்கு. எனக்கு தான் சரியா தூக்கம் வரல, கனவு வந்துட்டு தான் இருக்கு. கவலைப்படாதரா, கண்டிப்பா அவர் இங்க வருவாரு. அவரோட தான் நம்ம கிளம்புறோம், சரியா? அண்ணன் இல்லாம எனக்கு தானே கஷ்டமா இருக்கு, புரிஞ்சுக்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். டேய், நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியாடா? நீ உனக்கு எதாவது வந்துச்சுன்னா அப்புறம் அவர் தாங்க மாட்டாரா? ஆமா, தாங்காதவர் தானே. அப்புறம் என்னை விட்டு ஓடணும்? என்னால மட்டும் தாங்க முடியுமா? டேய் கதிரு, அவர் கண்டிப்பா வந்துருவாரு. நீ ஒரு 5 நிமிஷம் கண்ணு மூடி ரெஸ்ட் எடு. உனக்கு எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்க? ஃப்ரைடேல இருந்து. ஓ, எனக்கு 11th இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 11th அன்னைக்கு. நாளைக்கு வேற பிஸ்கட் வாங்கி வந்து வைக்கிறேன், இப்போ இது சாப்பிடுங்க. என்ன என்னத்த கால் வலிக்கு வைத்தியமா? டேய், உனக்கு இப்ப என்ன வேணும் அதை முதல்ல சொல்லு. இப்பயாச்சும் கால் வலி மட்டும்தான் இருக்குது. நான் சொல்ற விஷயத்த கேட்டா உங்களுக்கு உடம்புல இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஆடி போயிடும் அத்த. ஏய் கரிகாலன், உனக்கு உங்க அம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு யாரையாவது பத்தி இப்படி காசிப் பண்றதுதான் வேலையா? மா, நீ முதல்ல இவங்களை அனுப்பி விடுமா. நீ ஓவரா இடம் கொடுக்கறதாலதான் இப்படி ஆடிட்டு இருக்காங்க. ஆதிர, நாங்க கம்மிதாம்மா. உங்க அன்னிங்க பண்ற கலவாணி வேலை இருக்க தாங்க முடியல. எத்த ஒரு விஷயத்த சொல்றேன், மனசை நல்லா திடப்படுத்திட்டு கேளுங்க. வீட்டுக்கு புதுசா இறக்குமதியா இருக்குல்ல அந்த துபாய் புள்ள, அது ஈஸ்வரி அக்காவை அம்மா அம்மான்னு கூப்பிடுது. ஏய், யார் எப்படி கூப்பிட்டா உனக்கு என்ன? பேசாம சாப்பிட்டு போய் தூங்கு, போறியா? என்ன ஆதிர சாதாரணமா சொல்லிட்ட? அத்தை, இவதான் இப்படி பேசுறான்னா நீங்க முழிச்சிட்டு பேசாம இருக்கீங்க. விளங்கலையா? வீட்டுக்கு புதுசா வந்திருக்க புள்ள நம்ம ஈஸ்வரி அக்காவை அம்மா அம்மான்னு கூப்பிடுது. என்ன அர்த்தம்? என்ன ஏதுன்னு நான் போய் விவரத்தை கேட்டா ஒன்னும் பேச்சு வராம திருன்னு முழிக்குது.
இன்னொரு பக்கம் உங்க மத்த மருமகளும் திருன்னு முழிக்கிறாங்க. கரிகாலன், நீ அடங்க மாட்டியா? பேசாம போயிரே, இல்ல நானே உன்னை ஏதாச்சும் செஞ்சிருவேன். போடா. ஏய் வாய மூடி. என்னடி உனக்கு என்னமோ அன்னைங்களை காண்டி அப்படியே உருகுற? என்ன அவங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒட்டிக்கிட்டா இருந்த? உன் வாழ்க்கை இப்படி சந்தி சிரிச்சிட்டு இருக்குன்னா அது காரணமே உங்க அண்ணிங்க தான். அவங்களுக்காண்டி என்னமோ பாஞ்சுக்கிட்டு வர. பிச்சு போடுவேன் பிச்சு. பேசாம இரு. அத்தை, ஆதிரியை விடுங்க. இது நம்ம ஓன் ப்ராப்பர்ட்டி. எப்ப வேணாலும் பேசிக்கலாம், அப்பப்ப பிச்சு ஓட்டிக்கலாம். இப்போதைக்கு அந்த குட்டி ப்ராப்பர்ட்டியையும் உங்க மூப்பரும் தேவைகளையும் என்னன்னு வந்து ஒரு விசாரணை போடுங்க. ஓ, கால்வெளி இல்ல, சரி நான் போய் வருஷா கூட்டியாரேன், இங்கே இருங்க. ஏய் கரிகாலன், மா அவன் சொல்றதெல்லாம் கேட்காதம்மா. விடுறி போதும். நீங்க ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? ஒண்ணும் எடுத்துட்டு வேண்டாம். வரட்டா? கால்வலி போச்சா? இதா, இந்த பஞ்சாயத்து இருக்கே, தலைவலி, புது தலைவலி. ஈஸ்வரி அக்கா, ஏக்கா, அத்தை உங்களை கூப்பிடுறாங்க, மேலே வாங்க. எது? எங்களை வர சொல்லி அத்தை ஓன்ட்ட சொல்லி விட்டாங்களா? ஆமா. சரிதான் கரிகாலா, இவ்வளவு நாள் பெரியவருக்கு அசிஸ்டண்டா தெரிஞ்சுக்கிருந்த, இப்ப அவர் போன விட்டு அத்தைக்கு அசிஸ்டண்டா மாறிட்டியா? நல்லவங்களுக்கு தான் அசிஸ்டண்டா இருக்கேன், இதுல எந்த தப்பும் இல்லை. ஓ, நீங்க சீக்கிரம் வர்றீங்களா இல்ல அத்தையை எங்க வர சொல்லவா? ஏ வேணாம் வேணாம், இங்கன பாத்தியில்ல அடுப்படியில இங்கன வேற யாருக்கும் இடம் இல்ல, நாங்களே வாரோம். ஓ நீ போ. சீக்கிரம் வாங்க. போடா வாரோம். நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், சீக்கிரமா வாங்க. என்னன்னு தெரியலையே, இப்ப என்னவா? சரி, வா போய் பார்க்கலாம். வச்சிருக்கு, நீ பாத்துக்க. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். நாங்க வந்துடுறோம். சரி. பார்த்துட்டு வாங்க, வா. வாங்க, அத்தை வந்துட்டாங்க. யாரடி அந்த புள்ள? யாரடி அந்த புள்ள? அதான் சொன்னா இல்லத்த, உங்க ஃப்ரெண்டோட புள்ளன்னு. ஏய், உங்ககிட்ட ஒன்றும் கேட்கல, நான் ஈஸ்வரி கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அந்த ஃப்ரெண்டோ நொண்டோ அவளோட புள்ள ஏன் உன்னை அம்மானு கூப்பிடுது? அத்தை, அந்த பிள்ளை ஏதோ ஒரு பேச்சு வாக்குல அப்படி கூப்பிட்டுச்சு அத்தை. பேச்சு வாக்கும் இல்ல, பேச்சு ரன்னும் இல்ல. நான் தான் முழுசா நின்று கவனிச்சேனே. அந்த துபாய் புள்ள சின்ன அக்காவை அம்மானு கூப்பிடல, நடு அக்காவையும் அம்மானு கூப்பிடல, ரெண்டு பேரையும் ஆண்டி ஆண்டின்னு தான் கூப்பிட்டுச்சு. ஆனா ஈஸ்வரி அக்காவை மட்டும் அம்மா அம்மானு சுருதி சுத்தமா கூப்பிடுது. பா, அந்த பிள்ளை என்ன மட்டும்தான் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கா அத்தை. அவளுக்கு நான் மட்டும்தான் அத்தை பரிச்சயம், அதனால தான் அத்தை அப்படி என்ன கூப்பிடுறா. இதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? ஏண்டி, எல்லா பிள்ளைகளும் இப்படி அதிக பிரசங்கியாவா இருக்கும்? அது என்னமோ சொல்லுவாங்களே, ஆண்டி போண்டின்னு, அப்படியும் கூப்பிடலாம், இல்ல அத்தைன்னு கூப்பிடலாம். அதெல்லாம் விட்டுட்டு அம்மானு கூப்பிட்டா என்னடி அர்த்தம்? போற வர்றவர்களெல்லாம் அம்மானு கூப்பிடதான் கத்து கொடுத்துருக்காளா உன் ஃப்ரெண்டு? என்னடி அவ நாகரிகம் தெரியாதவ? நல்லா கேளுங்க அத்தை, பாவத்தை, ஏதோ சின்ன பிள்ளை அவங்க அம்மாவை பிரிஞ்சுங்க வந்து இருக்கு, ஏதோ ஒரு ஏக்கத்துல இவங்களை அம்மான்னு அழைக்குது, அழைச்சிட்டு போட்டுமே. என்னடி ஏக்கம்? அவ ஆத்தாக்காரி என்ன செத்தா போயிட்டா? அவ நல்ல ஒய்யாரமா பறந்தில்லே போயிருக்கா. பெறவென்ன, ஒரு அம்மாக்காரி ஊருக்கு போனா புள்ளைய கொண்டு போய் அப்பத்தா வீட்லயோ அம்மாச்சி வீட்லயோ விடுற ஆத்தாக்காரிகளை தான் நான் பார்த்தேன்.
அப்படி ஆத்தாக்காரி போய் சேர்ந்துட்டா கூட ஒரு மாமா வீட்லயோ அத்தை வீட்லயோ ஏதோ சொந்தக்காரங்க வீட்லயோ கொண்டு போய் விடுவாங்க. ஆனா இங்க தாண்டி ஃப்ரெண்டு வீட்டுல கொண்டு போய் விடுறது, அத அம்மான்னு கூப்பிடுறது, எல்லா கூத்தும் நடக்குது. ஏய், முதல்ல அவளுக்கு போன் போடு. யாருக்கு? அந்த புள்ளையோட ஆத்தாக்காரிக்கு தான். போனை போட்டு என் கையில கொடு. என்னடி புள்ள வளர்த்துருக்கேன்னு நான் கேக்குறேன். சரியான முடிவத்தை. ஏய் கரிகாலா, சும்மா செருப்பு கொண்டு. அத்தை, நீங்க ஏன் இப்படி மாறிட்டிய? கண்ட ஓனா பேச்செல்லாம் கேட்டுக்கு இப்படி மாறி மாறி பேசாதீங்க அத்தை. இல்லடி, இம்புட்டு நாளாதான் மாறி போயிருந்தேன். இப்ப தெளிஞ்சிட்டேன். எனக்கு உங்களை எல்லாம் நினைச்சா புளிய கறக்குதுடி. போனா போதுன்னு விட்டு கொடுத்துட்டு போனா அடிமடியிலே கைய வச்சிட்டீங்களே. இத என் மவனை தொலைச்சிட்டு அனாதையா நிக்க வச்சிட்டீங்க. அத்தை, நாங்க என்னத்தை செஞ்சோம்? அவரு ராத்திரியோட ராத்திரியா காணாம போனா அதுக்கு நாங்க என்னத்தை செய்ய முடியும்? அத்தை, இந்த பேச்சை தயவு செஞ்சு இதோட நிறுத்திடுங்க அத்தை. இந்த குழந்தை இந்த வீட்டுல வந்து தங்கி இருக்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம் அத்தை. ஏய், எதடி உன் தனிப்பட்ட விருப்பம்? ஆமா அத்தை, ஒரு சின்ன பிள்ளைய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அத்தை? சரி, தோ இது உங்க வீடு, உங்க மகன் உழைப்புல வந்த வீடு. எனக்கு இதுல எந்த உரிமையும் கிடையாது. அப்போ நான் ஒண்ணு செய்யறேன் அத்தை, இந்த பிள்ளைய எங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க வச்சு ஒரு வாரம் பாத்துக்கிட்டு அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன், சரியா? தோ இந்த வீடு உங்க வீடு, உங்க மகன் உழைப்பால வந்த வீடு. எனக்கு இதுல எந்த உரிமையும் கிடையாது. அப்போ நான் ஒண்ணு செய்யறேன் அத்தை, இந்த பிள்ளைய எங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க வச்சு ஒரு வாரம் பாத்துக்கிட்டு அவ அம்மா வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன், சரியா? ஏய் ஈஸ்வரி, வாடி இங்க. என்னடி ஒரு பெரிய மனுஷி பேசிக்கிட்டு இருக்கேன், மட்டு மரியாதை இல்லாம நீ பாட்டுக்கு உங்க அப்பா வீட்டுக்கு போறேங்கிற? என்னடி குளிர் விட்டு போச்சா? அப்படி என்னடி அந்த புள்ள உனக்கு முக்கியமா போச்சு? இப்படி மாமியார் கிட்ட மல்லு கட்டிட்டு அந்த புள்ளைய கொண்டாடுற அளவுக்கு என்னங்கற? என்னமோ இருக்குன்னு தான் நானும் சொல்றேன். நீங்க தான் என்னைய நம்ப மாட்டீங்க. இப்ப வரைக்கும் அப்படியே முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரி அந்த பிள்ளையோட அப்பா யாரு, அம்மா யாரு, இன்னார் வீட்டு புள்ளன்னு எதையாவது வாயை திறந்து டீட்டெயிலா சொல்றாங்களா பாத்தீங்களா? ஏ கரிகாலா, என்ன டீட்டெயில் வேணும் உனக்கு? தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத சொல்லிவிட்டேன். ஐயோ அண்ணி, கொஞ்சம் டீட்டெயிலா என்னன்னு சொல்லிடுங்க அண்ணி. இல்லாட்டி இதை வச்சு பெரிய பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அண்ணி, யாரு நீ இந்த குழந்தை? என்னால சொல்ல முடியாத ஆதிர. அத்தை, இந்த வீட்டுக்கு உங்க சொந்தக்காரங்க வந்தா இந்த வீட்டுல தங்க வைக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குல்ல? அவங்களுக்கு வேலைக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யறோம்ல நாங்க. ஏன் அதே உரிமை ஏன் எங்களுக்கு இல்ல? இந்த வீட்டுக்கு நீங்க எப்படி மருமகளா வந்தீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் மருமகளா வந்திருக்கோம். உங்களுக்கு இருக்கிற உரிமை எங்க எல்லாருக்கும் இருக்கு அத்தை. அத்தை, அது சின்ன பிள்ளை அத்தை. அதோட மனசு நோகடிக்கிறதுல யாருக்கு என்ன சந்தோஷம் அத்தை? அத்தை, நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் அத்தை. நான் தப்பா எதுவும் செய்யல, தப்பா செய்யவும் மாட்டேன். அத்தை, இந்த பேச்சை இதோட நிறுத்திக்கங்க அத்தை.